ஹாய் வெல்கம் பேக் டு ஹலோ ஹர்னி சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். நான் கேரட், லீக்ஸ், அதே மாதிரி கேபேஜ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அவளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நார்மலாக சின்னதாக தான் கட் பண்ணுறது. இப்போ நாங்கள் கேபேஜ் கட் பண்ணியாச்சு. இப்போ லீக்ஸ் கட் பண்ணிவிட்டு கேரட் திருவியில் போட்டு சீவி எடுக்க போகிறோம். இப்போ அதில் உள்ள வேர் நமக்கு தேவையில்ல, அதனால் அதை வீசிடுவோம். நான் இன்றைக்கி எக் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு சிக்கன், சொசேஜஸ் அதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு எக் மட்டும் இருந்தனால நான் எக்கை மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நாங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கேரட்டை திருவிக்கிடுவோம். கேரட் திருவுறது ஒன்று இருக்குது, அதில் தான் நாங்கள் திருவுறோம். அது இல்லாட்டி நாங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கேரட்டை. இப்போ ஃபுல் கேரட்டையும் சீவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இஞ்சி, வெள்ளைப்பூடு ரெண்டையுமே சேர்த்து நல்லா இடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை இப்போ நாங்கள் முட்டை பொரித்து எடுக்க போகிறோம். நாங்கள் வேறையாக தான் முட்டையையும் வெஜிடபிள்ஸையும் வதக்குவோம். எங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட முட்டையை போட பிடிக்காது. அதனால் நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸோடய சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இந்த முட்டையை பொரிச்செடுப்போம். இப்போ இந்த பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முட்டையை ஆட் பண்ணிக்கிடுவோம். இது முட்டையை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ எங்களுக்கு ஆம்லெட் மாதிரி வராமல் ஒரு மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் மாதிரி வரும். இப்போ நாங்கள் எக் ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்ரு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே சேர்த்தோன்னே கொஞ்ச நேரம் அந்த ஆயிலை சூடாக விடுவோம். ஆயில், பட்டர் எல்லாம். பட்டர் நல்லா கரைஞ்சோன்னே இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் எனக்கு கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட பிடிக்கும். அதனால் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் போடுற மாதிரி ஒரு சட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா தாளித்து வந்த பிறகு இதுக்கு முதல்ல நாங்கள் இஞ்சி, வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கணும். நாங்கள் மறந்துட்டோம். அதனால மரக்கறியெல்லாம் ஒரு சைடுக்கு ஒதுக்கிட்டு இன்னொரு சைடில் வெள்ளைப்பூடு அதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். நான் எண்ணெயும் ஊற்றினேன். இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக, உப்பு, மிளகு எல்லாம் பார்த்து சேர்த்துக்குவோம். இப்போ எங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இப்போ இது கூட நாங்கள் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்குவோம். ரைஸை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும்.
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரைஸோட ஒன்று சேர்கிற மாதிரி. இந்த டைமில் நான் எக்கையும் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து நாங்கள் எக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நான் வந்து சில்லி பேஸ்ட் தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். சிக்கன் டெவல் அதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ எங்கள்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்னு. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹரிணி.